பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு நாளைக்கு கோர்ட்டில் என்னென்னலாம் கேட்க போகிறாங்கன்னு சொல்லி நைட்டு பயந்து அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் பயந்த மாதிரியே அந்த வக்கீலும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க 3 பேரும் உன்னை கூப்பிட்டாங்க, நீ வண்டியில் போய் ஏறின, முதல்ல யோசிச்சதானே, எதுக்காக யோசிச்சேன்னு கேட்டால் அவங்க என்ன எதாவது பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னும் போது, சரிம்மா அப்புறம் ஏறின வண்டியில் இவங்க உன்னை கற்பழிச்சாங்கன்னு சொல்கிறல்ல, அவங்க என்னென்னலாம் உன்னை பண்ணாங்கன்னு தெளிவாக சொல்லு, அப்போ தானே எங்களுக்கு புரியுன்னும் போது இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அப்போ இந்த பொண்ணு சொல்கிறா, நான் சுயநினைவிலே இல்லை, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அழுதுகிட்டே கீழே உட்காந்தவ இவளுக்கு யார் பண்ணதுனே தெரில, அப்புறம் எப்படி இந்த கேஸை நம்ம முன்னாடி கொண்டு போக முடியும்னு சொல்லி ஜட்ஜிக்கிட்ட அந்த வக்கீல் சொல்கிறாரு. இந்த வக்கீலும் இந்த பணக்கார பசங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் இந்த கேஸை வாபஸ் வாங்குற வரைக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, உங்கள் பசங்களை காப்பாற்றணும்னா நீங்கள் தான் எதாவது முடிவு பண்ணணும், ஏதாவது ஃபோர்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. அடுத்த நாள் இந்த பொண்ணோட வக்கீலும் வந்து இந்த 3 பசங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவனுக்கு 3 பேரும் நாங்கள் அந்த பொண்ணை இறக்கி விட்டோம், எதுவுமே பண்ணலன்னு சொல்லும் போது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை காமிச்சு இவனுக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணை காரில் வச்சு தான் சுற்றிட்டு கடைசியில் தான் தூக்கி போட்டிருக்காங்கன்னு ஒரு போலீஸை வச்சும் ப்ரூவ் பண்ணிடுறானுங்க. கேஸ் இவங்க பக்கம் ஸ்ட்ராங் ஆயிடுது. ஆனால் இந்த பணக்காரங்களும் இந்த பொண்ணோட அம்மா வச்சிருக்க கடையை எரிச்சு விட்டுறானுங்க. இந்த பொண்ணுக்கிட்ட ஆளை வச்சு காசுக்காக பேசுகிறானுங்க. அந்த பொண்ணோட லவ்வர்கிட்டையும் நீ பேசி இவங்களை வாபஸ் வாங்கன்னு சொல்கிறானுங்க. ஆனால் அவன் எதிர்த்து பேசிட்டு வந்துடுறான். டென்ஷன் ஆனவங்க அந்த பையனை அடித்து கொலை பண்ணி அவன் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தூக்கில் தொங்க விட்டு வந்துடுறானுங்க. இவ்வளோ நடந்தும் இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் வாபஸ் வாங்க மாட்டாங்க கேஸை. அப்போ அவங்க 3 பேரை கூட்டு போகும்போது இந்த பொண்ணு அவனுங்கிட்டே போய் நேரில் பேசுகிறா. என் லவ்வரை கொண்டுட்டீங்க, அடுத்து என்ன எங்கள் அம்மாவை கொல்ல போகிறீங்களா, அடுத்து கடைசியாக என்கிட்ட தான் வருவீங்க, நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன், உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன்டான்னு சொல்லி சபதம் விட்டு போகிறா. இதோட இந்த சீசனும் முடியுது.